இவர்களே வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் நம்பர் ரீப்ளேசஸ் த கொஸ்டின் மார்க் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்? ஓகேவா? 2, 7, 17, 3, 11, 19, 5, 13 கொஸ்டின் மார்க் இப்படி ரீட் பண்ணலாம். இல்லை 2, 3, 5, 7, 11, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 கொஸ்டின் மார்க் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்த உடனே இது என்ன பேட்டர்ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எடுத்த உடனே ஈவன் நம்பரா, இல்லை ஆட் நம்பரா, இல்லை எதோட மல்டிபிள்ஸா, ஒத்தப்பட ரெத்தப்பட, இல்லைனா வந்து ஏதாவது பெருக்கல் தொடரா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஆனால் எப்பயுமே ஒன்று, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மிக்ஸ் பண்ணி வருது அப்படின்னா அது பகா எண்ணா ப்ரைம் நம்பரான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் தான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். இப்படியும் படித்து பார்த்துருக்கலாம். உங்களோட மைண்ட் செட் எப்படி வேணா இருக்கலாம். இடமிருந்து வளமும் போயிருக்கலாம், நீங்கள் மேலேருந்து கீழேயும் படிச்சிருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்டர் தானே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனலாக போனால் கூட ஒரு ஆர்டர் தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இருக்குது, 3, 5, 7, 11, 13, 17 இதை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணாலே இது ப்ரைம் நம்பர்னு உங்கள் மைண்டுக்கு வந்துடும். நீங்கள் மேக்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால். ஒருவேளை நான் மேக்ஸ் ரெகுலராலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் மேடம், இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஈவன் நம்பரான்னு பாருங்கள், ஆட் நம்பரான்னு பாருங்கள், எதனுடைய மல்டிபிள்ஸான்னு பாருங்கள், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப், இப்போ 2, 4, 6, 8 இப்படி இல்லாமல் 3, 9, 3 3s are 9, 3 4s are 4 3s are 12 இந்த மாதிரி இப்படி இந்த மல்டிபிள்ஸாக போயிட்டே இருக்கா, இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் இல்லைன்னா லாஸ்ட்டாக ப்ரைமுக்குன்னு முடிவுக்கு வாங்க. ஓகேவா? இதை தவிர நான் அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். 1 ஸ்கொயர் என்ன, 2 ஸ்கொயர் என்ன, அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது நீங்கள் பை ஹார்ட்டாக வச்சுக்கோங்க. தினம் ஒரு தடவை மைண்டில் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திடீர்னு 13 ஸ்கொயர் என்ன, 169, 12 ஸ்கொயர் என்ன, 144. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஸ்கொயரில் இருக்கா, க்யூப்பில் இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான். ஸோ ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 100க்குள்ளே இருக்கிறது வெறும் 25 ப்ரைம் நம்பர் தாங்க. அவ்வளோதான். நீங்கள் 1லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 வரைக்கும் தான் அதிகமான நம்பர்ஸ் வருமே தவிர அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அடிக்கடி 2, 3 வரும், 5 வரும், 7, 11, 13, 17, 19, 23, 29, 31 மறந்து போய் இந்த 23க்கு அப்புறம் 25 போட மாட்டாங்க, ஆனால் 27 போட்டுருவாங்க. 27 வந்து என்னது, 9 3s are 27. அது வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால அது பகா எண் கிடையாது, ப்ரைம் நம்பர் இல்லை. ஓகேவா? 31க்கு அப்புறம் 37, அப்புறம் வந்து 41, அப்புறம் 43, அப்புறம் 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, அப்புறம் 97. இவ்வளோ தாங்க. மொத்தம் ஒரு 100க்குள்ளே இருக்கிறது ஒரு 25 ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் பைஹார்ட்டாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வந்தாலும் டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷினை பேஸாக வச்சு இது மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கணும். ஓகேவா? நம்ம எப்போ எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்பிள் கொஷின் எடுத்து படித்தா கூட அதுக்கு மட்டுமே ஆன்சர் தெரிஞ்சுக்கக்கூடாது. அது மாதிரி என்னெல்லாம் வரலாம், எப்படி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்பயுமே ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்க முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 50க்கு 40 வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் 43 வாங்குவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதே ரேஞ்ச் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் டிப்ஸ். ஓகே? ஸோ இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 23 தான் ஆப்ஷன். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு பிலீவ் மீ 3 செகண்ட்ஸ் தான் ஆகும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு அட்லீஸ்ட் கண்டிப்பாக வந்து ஒரு 31 வரைக்குமாவது உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி பழகிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 23 தான் வரும் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? சரி, இதை வந்து நீங்கள் பார்த்த உடனே ஒருவேளை இது ஆட் நம்பர்ஸ்னு உங்கள் மைண்டில் ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மறந்துடுவீங்க. 3, 5, 7 நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் 9 ஆட் நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணும். நான் வந்து இப்போ கரெக்டான ஆன்சர் எழுதுகிறவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை எப்படியெல்லாம் மிஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ அதனால் 21ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆட் நம்பர்னு எடுத்து அதை எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது எந்த பேசிஸில் வருது?
இது பகா எண் பிரைம் நம்பர்ன்ற பேசிஸில் அடுத்த வினா குறியீட்டு கொடுத்துருக்கிற இடத்துல நம்ம இந்த நம்பரால் பூர்த்தி பண்ணுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, மீண்டும் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.